ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் பத்தின இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைத்தான்றது வந்து ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? நம்ம முதல்ல ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும் நம்ம ஆசைப்படுறோம். நான் என்ன பண்றேன், ஒரு குட்டி பையன்கிட்ட இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, அந்த பொருளை வாங்குறதுக்காக நம்ம கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றான். ஸோ என்ன பொருள் வாங்கணும், எவ்வளவுக்கு வாங்கணும், கடை எங்க இருக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் என்ன பண்றான், அந்த கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குறான். அப்போ அந்த பையன்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டுல ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம இந்த ப்ரோகிராம யார்கிட்ட சொல்ல போறோம், எப்படி புரிய வைக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் என்னோட டாஸ்க்க கம்ப்யூட்டர் மூலியமா பண்ணி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன டாஸ்க் பண்ணோம், ஏதாவது நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணும். 2+3 ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றோம். ஒரு கேம ரன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றோம். ஒரு போட்டோவ வந்து எடிட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிட்ட குடுக்குறோம் பாத்தீங்களா? அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ புரிஞ்சுகிட்டு நமக்கு தேவையான டாஸ்க்க நமக்கு வந்து பண்ணி குடுக்குது. அந்த மாரி சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த ப்ரோகிராம நாம வந்து எப்படி கம்ப்யூட்டர் கிட்ட குடுக்குறது? அதாவது எப்படி நான் கம்ப்யூட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்றது? நான் வந்து இங்கிலீஷ்ல சொன்னாலோ, இல்ல தமிழ்ல சொன்னாலோ அந்த கம்ப்யூட்டருக்கு புரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து அந்த பையன் குட்டி பையன்கிட்ட வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும். அந்த பையன்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொன்னா அந்த பையனால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கேத்த மாரி டாஸ்க்க பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? நாம என்ன பண்ணணும்னா, அந்த பையனுக்கு புரியிற மாதிரியான லாங்குவேஜ்ல சொன்னா மட்டும் தான் அந்த பையனால புரிஞ்சுகிட்டு அந்த டாஸ்க்க வந்து பண்ணி குடுக்க முடியும். அதே மாதிரி நாம இந்த கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரியான லாங்குவேஜ்ல சொல்லி நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த கம்ப்யூட்டர் கிட்ட டாஸ்க்க பண்ண சொல்லணும். அப்போ அந்த கம்ப்யூட்டர் கிட்ட என்ன லாங்குவேஜ்ல சொன்னா புரியும் அப்படின்னு கேட்டா, கம்ப்யூட்டர் கிட்ட கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல சொன்னா மட்டும் தான் கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர்ல்டுல நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய ஃபேமஸா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சி இருக்கு, C++ இருக்கு. அப்புறம் யாரு ஜாவா இருக்காரு. அடுத்தது வந்து பைத்தான் இருக்காரு, ஆண்ட்ராய்டு இருக்காரு. இந்த மாரி ஏகப்பட்ட புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி புரோகிராமிங் லாங்குவேஜ் தான் இந்த பைத்தான். இந்த பைத்தான் பத்தி தான் நாம அப்கமிங் வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப புரியுதுங்களா? பைத்தான நம்ம எதனால புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம்? நம்ம வந்து சிஸ்டம் கிட்ட ஒரு டாஸ்க்க பண்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்க போறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து எந்த மொழியில சிஸ்டம் கிட்ட சொன்னா புரியுமோ, அந்த மொழியில சொல்லணும். அந்த மொழி எந்த மொழின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பைத்தான் மொழியில சொல்லப் போறேன். அததான் பைத்தான் லாங்குவேஜ்ல சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சரி, இப்ப பைத்தான்னா எதனால புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பைத்தான் பத்தி கொஞ்சம் பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இருக்கிறதுலயே மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ கம்பேர் பண்றத விட, பைத்தான் தான் ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மோஸ்ட்லி உங்களுக்கு அது உள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஈஸியா வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாவும் ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. ஸோ டக்குனு பார்த்தோனே உங்களுக்கு அது வந்து புரிஞ்சிரும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைத்தான பேசிக்காவே இத வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்றாங்க. ஏன்னா, அந்த கோடிங் உங்களுக்கு பார்த்தாலே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டீங்கனாலோ, C++ எடுத்துக்கிட்டீங்கனாலோ, அதோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்றேன் இப்போ ஜாவா, C++க்கு உண்டான பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். அட் த சேம் டைம் பைத்தானோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிரும். மத்த லாங்குவேஜஸ கம்பேர் பண்ணும்போது, பைத்தான் எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து C++ஓட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இப்ப எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, நான் வந்து இந்த ஹலோ அப்படின்ற வார்த்தைய பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்ப நான் இந்த ஹலோ அப்படின்ற வார்த்தைய நான் பிரிண்ட் பண்ணணும்னா, எனக்கு என்னென்னலாம் தேவைப்படுது பாருங்க. நான் வந்து ஹாஷ் இன்க்ளூட் யூஸ் பண்ணணும், ஐஓஸ்ட்ரீம் பேக்கேஜ் யூஸ் பண்ணணும், இன்ட் மெயின் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் சி அவுட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற வார்த்தை வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து C++ஓட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ஜாவாவோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ட பாருங்களேன். இங்க நீங்க வந்து பப்ளிக் கிளாஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்க்கு வந்து ஒரு பேர் விட்டாகணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் வாய்ட் யூஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் மெயின்குள்ள போய் ஆகணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் அவுட்புட் டாட் பிரிண்ட்எல்என்ல வந்து நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுவே
பைத்தான்ல ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க கோடிங். ஸோ ஒரே ஒரு லைன்ல நமக்கு வேலையே முடிஞ்சுச்சு. ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னீங்கனாலே போதும். அது உள்ள நீங்க என்ன வார்த்தைய குடுக்குறீங்களோ, அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிரும். அப்போ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து அதர் புரோகிராமிங் லாங்குவேஜ பார்த்தீங்கன்னா, லைக் சி பிளஸ் பிளஸோ, ஜாவாவோ கம்பேர் பண்ணீங்கன்னா, பைத்தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோட வந்து ரெட்யூஸ் பண்ணிடும். ஸோ நெறைய கோட ரெட்யூஸ் பண்ணிடும். அட் த சேம் டைம் இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்கல்ல. எதனாலனா, பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஹை லெவல்ல பார்த்தீங்கனாலே புரிஞ்சிரும். இத பாருங்களேன், ஹை லெவல்ல பார்க்குறேன் மீன்ஸ் ஒரு ஜாவாவே தெரியாத ஒரு பேசிக்கான ஒருத்தர் வந்து ஜஸ்ட் ஓரலா மேல மட்டும் பார்க்குறாரு. மேல பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு பார்த்தா புரியாது. என்ன நடக்குது இது உள்ள? ஓகே பிரிண்ட் பண்றாங்களா? ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன் டெப்த்தா உள்ள போய் பார்த்தா தான் புரியும். ஆனா பைத்தான் பொறுத்தவரையிலும் நீங்க மேலோட்டமா பார்த்தாலே புரிஞ்சிரும். இது ஆக்சுவலா என்ன வேலைய பண்ணுது? அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பைத்தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே கிளீனா இருக்கும். இப்போ நீங்க இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு கிளீனா இருக்கும். நெறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம பைத்தான்ல வந்து நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நீங்க கம்பேரிட்டிவ்லி நீங்க வந்து அதர் புரோகிராமிங் லாங்குவேஜஸையும் நீங்க பைத்தானையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, இதுல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல பைத்தான் பத்தி நாம வந்து ரொம்பவே பேசிக்கா எளிய தமிழ்ல எல்லாருக்கும் புரியிற மாரி நான் வந்து சொல்லிக் குடுக்க ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இதே மாரி நெறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.